ஸோ யூனிட்டி வந்து ஒரு கேம் இன்ஜின். ஆ ஓகே. ஆமாம் ப்ரோ. இதில் நிறைய கேம் என்ன சொல்கிறது, கேமிங் இது பண்ணலாம், ஏஆருக்கு யூஸ் பண்ணலாம், விஆருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ 2D to 3D, ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவுமே பண்ணலாம். ஓகேவா. ஆ இதே தான் நம்ம அன்ரியல் இன்ஜின்லையும் நம்ம பண்ணுவோம். ஸோ இது என்ன சொல்கிறது, இது முன்னாடியே இருந்துச்சு. அன்ரியல் இன்ஜின் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்படி ஆ பார்த்து பேசலாம். ஓகேவா. ஸோ ஓகே. இதுதான் இதில் இருக்கிற ஒரு ஒரு ரொம்ப பேசிக்கான இது வந்து இது ஒரு கேமிங் இன்ஜின். ஓகேவா. பட் நாட் ஓன்லி இது வெறுமனே கேமிங் இன்ஜினுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் ஏஆர் விஆருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ம் ஓகே. இப்போது டூ டி அண்ட் 3D அப்படிங்கிற மாதிரி என்னென்னா, இப்போது கேமிங்லலாம் ஒரு ஃபயர் எரியிற மாதிரி இருக்குன்னா அது எப்படி வச்சுருப்பாங்கன்னு தெரியுமா? கேமிங்கில் ஒரு ஃபயர் எரியிற மாதிரி ம் இல்லை ஒரு தண்ணி கொட்டுற மாதிரியெல்லாம் அந்த மாதிரியான சிமுலேஷன்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? அது பழைய காலத்து இந்த கேம்ல வந்து சும்மா வெறும் அது 2D எறிகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆ பிளேன் மட்டும் ஒரு பிளேன் மட்டும் சும்மா ஒரு அனிமேட் ஆன மாதிரி இருக்கும். ஆ ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ப்ரைட் டு ஃபிசிக்ஸ் இது மாதிரி இம்போர்ட் பண்ணிங்கன்னா வெட் டைம் ஃப்ரேமோட போட்டு அதான் ஸ்ப்ரைட்டு ஃபிசிக்ஸுங்கிறது என்ன சொல்ல வரேன்? ஸ்ப்ரைட்னா இமேஜ் சார், இமேஜஸ் கப்பல் ஆஃப் இமேஜஸோட அனிமேஷன். ம் ம் ஃபிசிக்ஸ் வந்து ஓகே. ஸ்ப்ரைட்னா கப்பல் ஆஃப் இமேஜஸ்ன்னு ஒரு என் நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து பிஎன்ஜி இமேஜஸ். ஓகேவா. அதை ப்ளே பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வீடியோ ஒரு ஃபீல் வரும். ஓகேவா. ஸோ அதுதான் ஸ்ப்ரைட். இப்போது என்ன சொல்கிறது, எரியிற மாதிரி. இப்போது என்னது, இப்போ பெயிண்டில் இப்போ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேமு இப்படி வச்சுக்கிறேன், அடுத்த ஃப்ரேமு இப்படி வச்சுக்கிறேன், தேர்ட் ஃப்ரேமு இந்த மாதிரி வச்சுக்கிறேன், ஃபோர்த் ஃப்ரேம் இப்படி வச்சுட்டு மறுபடியும் அதுக்கு அடுத்த ஃப்ரேமு மாதிரி இந்த மாதிரி அப்படியே கீழே வருது. ஸோ இப்போ என்னென்னா ரொம்ப ஹைக்கு போயிட்டு மறுபடியும் கீழே வந்துடும். ஆ ஸோ இது எல்லாமே தனித்தனி பிஎன்ஜி இமேஜஸ். இது அப்படியே ப்ளே பண்ணும்போது ஒரு ஃபயர் வந்து எரிஞ்சு அணையிற மாதிரி ஆன ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஆ இதுதான் அந்த ஸ்ப்ரைட் இமேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகேவா. இது உள்ளுக்குள்ளே நார்மலாக இருக்கிற அதுக்குள்ளேயே இருக்கும் இம்போர்ட் பண்ணுறது. இதில் வந்து நீங்கள் இதில் கோடிங் தெரிஞ்சு பண்ணுறதும் இருக்குது, கோடிங் இல்லாமல் எல்லாமே ப்ளகின்ஸ் மாதிரி டெம்ப்ளேட்ஸ் மாதிரி எடுக்கிறதும் இருக்குது. கோடிங் வந்து ஆ கேம் பண்ண கோடிங் கேமாக இருந்தால் கன்ஃபார்மாக கோடிங் இருக்கும். கோடிங் தெரியுது. ஏஆர்விஆருக்கு வந்து நம்மளுக்கு கோடிங் தேவையில்லை, மேக்ஸிமம் தேவையில்லை. ஒரு ஒரு 20% கேம் கோடிங் இருந்தால் போதும். ஓகேவா. ம் புரிஞ்சா ப்ரோ? ம் புரிஞ்சு ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி, ஏஆர்னு சொல்லுவோம். ஆக்மெண்டட் ரியாலிட்டினா ஏதாவது ஐடியா இருக்கா ரெண்டு பேத்துக்கும்? இருங்க ஃபஸ்ட்டு ஆன்லைன் இருக்கிற சொல்லுங்கள். ஏதாவது ஆக்மெண்டட் ரியாலிட்டினா என்ன, ஏதாவது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை தெரியல, அதை பற்றின சின்னதாக கூட ஐடியா இல்லைனாலும் ஓகே தான். ஆக்மெண்டடு இல்லை ப்ரோ. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. என்வாயர்மெண்ட் ஸ்பேஸ் மாதிரி அது லைக் கிளாஸஸ் போட்டு அது நாங்கள் நம்ம ஸ்பேஸ்க்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அது வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி. ஓகே ஓகே தான். பட் நீங்கள் சொன்னது அது ஆக்மெண்டட் ரியாலிட்டி இல்லை. ஆக்மெண்டட் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஆக்மெண்டட் ரியாலிட்டினா ரியாலிட்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, ரியாலிட்டி ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு 3D ஆப்ஜெக்ட்டை கொண்டு வரோம், இல்லை ஒரு 3D எலிமெண்ட்டை கொண்டு வரோம், 3D அனிமேஷன் இந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா அது வந்து ஏஆர் ஆக்மெண்டட் ரியாலிட்டி. இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணுனா, ஒரு கியூஆரை ஸ்கேன் பண்ணால் இன்விடேஷன் வருது, அது எல்லாமே ஆக்மெண்டட் ரியாலிட்டிக்குள்ளே வரும். ஒரு அதே கியூஆர் ஸ்கேன் பண்ணால் ஒரு 3D அனிமேஷன் நடக்கணும்னா அதுவும் ஆக்மெண்டட் ரியாலிட்டி தான். ஸோ அந்த ஸ்கேன் பண்ணும்போது 3D எலிமெண்ட்ஸ் வந்து அனிமேட் ஆகணுங்கிறத நம்ம ஃபங்க்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேவா. அதாவது என்னென்னா, ஒரு இப்போ இங்கே இந்த டேபிள் இருக்கா, இந்த டேபிளை நம்ம இது பண்ணும்போது ஸ்கேன் பண்ணும்போது அங்கே ஒரு 3D எலிமெண்ட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுச்சுன்னா அது ஆக்மெண்டட் ரியாலிட்டி. தியரியாக சொல்லணுன்னா, ஒரு ரியாலிட்டி வேர்ல்டுக்குள்ளே ஒரு 3D ஆப்ஜெக்ட் கொண்டு வரதுக்கு பேர் ஆக்மெண்டட் ரியாலிட்டி. புரிஞ்சா ப்ரோ? உங்களுக்கு புரிஞ்சா எனக்கு கொஞ்சம் ப்ரோ? அதான் என்னென்னா, இப்போ அது பக்கத்தில் இருந்தீங்க. ரியாலிட்டி வேர்ல்டுனா நம்ம இப்போ வாழ்கிற வேர்ல்டுக்குள்ளே ஒரு 3D எலிமெண்ட்டை கொண்டு வரதுக்கு பேர் ஆக்மெண்டட் ரியாலிட்டி ப்ரோ. ஓகே ஓகே. விஎஃப்எக்ஸ் மாதிரி
அப்படியா ப்ரோ? ஆ அப்படியும் அப்படியும் எடுத்துக்கலாம். பட் ஒரு நாட் வீடியோக்குள்ள ஒரு 3Dயோட ஒரு இத ஆ இம்போர்ட் பண்ணி அத இது ஆ பண்ற அந்த மாரி மாதிரியான. சொல்லிக்கலாம். ஆ. அந்த மாரி இது பண்ணிக்கலாம். ஆனா நாட் எக்ஸாக்ட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆ. அதுவும் ஓகே தான். நீங்க விஎஃப்எக்ஸ் இது பண்ணியிருக்கீங்களா? இல்ல ப்ரோ. எனக்கு வேற உங்களுக்கு வேற என்ன பிளெண்டர்ல சாஃப்ட்வேர் தெரியும்? எனக்கு மாயா இது சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர், ZBrush, ஓ 3Dல அப்புறம் பிளெண்டர் இல்லையா? கொஞ்சம், அப்புறம் 3ds Max கொஞ்சம். ஓகே 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 ஆ. ஓகே. அதான் இப்போ என்னன்னா இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னன்னு சொன்னான்னு பார்த்தா இது இருக்குல்ல அந்த கண்ணாடியோட அந்த அது என்ன என்ன விஆர் ஹெட்செட்டா? ஆப்டிக்கல் ஆப்டிக்கல் அடே அது ஒரு கடை இருக்குல்ல கண்ணாடி கடை ஒன்று இருக்குமே ஸ்பைஸ் கடையா? ஆப்டிகல்ஸ். ஆப்டிகல்ஸ் தானே இல்லை ஆப்டிகல்ஸ் இல்லாமல் வேற கண்ணாடி கடனா போடுற கண்ணாடி. ஆமாம் ஸ்பெக்ஸ் ஸ்பெக்ஸ் ஷாப். ரொம்ப ஆஃபரெல்லாம் கொடுப்பாங்களே அதில் என்னென்னா லென்ஸ் கார்ட்டா சார்? லென்ஸ் ஆ. கார்ட்டில் என்னென்னா நீங்கள் போய் அங்கே போய் ஸ்கேன் பண்ணால் போதும் உங்களுக்கு என்னென்ன ஆ. எந்தெந்த மாதிரியான கண்ணாடி வந்து ஃபேஸ நல்லா ஸ்கேன் பண்ணாலே நமக்கு ஃபேஸை எது எந்த ஸ்கேன் ஃபேஸ்க்கு பண்ணால் செட் ஆகும் அப்படிங்கிற அப்படின்னு மாதிரி. ஒன்று தெரியுமா ஆமா சார். அது அது வந்து ஏஆர் தான் ஆ. ஓகேவா ஓகே. இப்போ இப்போ வந்து உங்களோட நீங்கள் பாடி ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த காஸ்டியூம்ஸ் செட் சூட்டபுளாக ஆகும். இருக்கும் அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கு அது தெரியுமில்ல ஆ. ஆ. அதுவுமே ஏஆர் தான் நம்ம ரியாலிட்டியில் நம்ம இருக்கோம் நம்மளே ஸ்கேன் பண்ணி இமேஜஸ் சரி அது வந்து அதோட 3D எலிமெண்ட்ஸை நம்மளுக்கு கொண்டு வந்து தரும் ஓகேவா இது வந்து ஓகே அதுவே விஆர்னா என்னென்னா இப்போ ஏஆர்னா நான் சொல்லிட்டேன் என்ன சொல்கிறது ரியாலிட்டி வேர்ல்டுக்குள்ளே ஒரு 3D எலிமெண்ட்டை கொண்டு போகிறது விஆர்னா 3D வேர்ல்டுக்குள்ளேயே நம்ம போகிறது ஓகேவா அது நம்ம ஒரு கிரியேட் பண்ணி வச்சு கிளாஸ் மாதிரி ஒன்னு போட்டுட்டு ஒரு வித்தியாசமான இத பார்க்குற மாதிரி ஹெட்செட் ஒன்று போட்டிருப்போம் விஆர் ஹெட்செட்டு இல்லை வேற என்ன சொல்லலாம் அதுக்கு விஆர் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏஆர் டிவைஸுங்கிறது நம்ம ஃபோன்லேயே நம்ம பண்ணிக்கலாம் இல்லை அதுக்குன்னு தனியாக ஒரு டிவைஸும் இருக்குது இப்போது அதுக்கெலாம் எல்லா ஃபோன்லேயும் நம்ம ஏஆர் டிவைஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஏஆர் டிவைஸ் இருக்கிற கேப்பபிலிட்டி இருக்கிற ஃபோனில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் மற்றபடி விஆர் மாதிரி பர்டிகுலராக ஒரு இது இருக்காது நம்ம ஆனால் ஏஆர் வந்து ஃபோன்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி அதுக்கு ஏஆர் டிவைஸ் கேப்பபிலிட்டி இருக்கிற ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஏஆர்னால் வந்து ரியாலிட்டி வேர்ல்டுக்குள்ளே ஒரு 3D எலிமெண்ட்டை கொண்டு வர்றது விஆர்னா 3D வேர்ல்டுக்குள்ளேயே நம்ம போகிறது ஓகேவா இதுதான் ரெண்டுக்கு இருக்கிற டெஃபினிஷன் ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா கேம் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம் ஏஆர் விஆர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்புறம் சிமுலேஷன் அண்ட் ட்ரைனிங் அந்த இதுக்கு அதுக்கப்புறம் அனிமேஷன் சினிமேட்டிக்ஸில் இப்போது வந்துட்டுருக்கு இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் இதுதான் மெயினாக 2-5 இயர்ஸ்க்குள்ளே மெயினாக சினிமேட்டிக்ஸில் அதிகமாக இது யூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சரில் வந்து என்னென்னா எந்த மாதிரின்னு ஏதாவது ஐடியா இருக்கா ஆர்கிடெக்சரில் இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க இந்த பில்டிங்ஸோட அந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறது டிசைன்ஸை செக் பண்ணி பார்க்குறது அதே மாதிரி பண்ணது 3D ஒரு நிமிஷம் இருங்க சொல்லுங்க ப்ரோ நீங்கள் ப்ரோ இது அது பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி டிசைனிங் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தடை வந்து நம்ம ஒரு இதாக செக் பண்ணி பார்க்குற மாதிரி சரி ஓகே நீங்கள் சொல்லுங்க ப்ரோ ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து அதே விஷுவலைஸ் 3D பார்த்தா இது அந்த கத்தி படத்தில் வருமே அந்த மாதிரியா அது மீனிங் இல்லை பட் நான் பண்ணிக்க இல்லை ஆர்கிடெக்ட் நான் யூஸ் பண்ணேன் 3ds Max வந்து நாங்கள் ப்ளூ பிரிண்ட் வச்சு அதை வச்சு வீடு கட்டி பண்ணாங்க ஓகே பட்டு இதில் என்ன எப்படின்னா இப்போ வீடு கட்டிட்டாங்க அதாவது வீடோட ப்ளூ பிரிண்ட் வச்சுட்டு 3Dயில் மாடல் அண்ட் டெக்ஸ்சரிங் எல்லாமே பண்ணிட்டாங்க வாக் த்ரூ பண்ணுவாங்கல்ல அப்போது இதில் பண்ணோம்னா நம்மளே டேரெக்டாக போய் எப்படி திரும்புகிறோமோ அங்கே போய் டேரெக்டாக வீடு இல்லாமையே நம்ம போய் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அதெல்லாம் ஆர்கிடெக்ட் இது வந்து ரொம்ப பெரிய மெயினாக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஆர்கிடெக்டில் ஏன்னா அவங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே அது என்னென்ன எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்குங்கிறது ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இதிலே இது பண்ணிடுவாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து டிசைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அனிமேஷன் ட்ரைனிங் சென்டரில் எஜுகேஷன் சென்டரில் எங்கெங்கே
யூஸ் பண்ணுவாங்க? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ட்ரைனிங் சென்டரில் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இனி இல்ல இல்ல நெக்ஸ்ட்டு இல்ல வந்து சார். எஜுகேஷனில் தான் அதிகமாக இது யூஸ் பண்ண போகிறாங்க. எஜுகேஷன் அண்ட் ஆர்கிடெக்டில் ஆக்சுவலாக இனி ஒரு 10 இயர்ஸில் இது ஏஆர்விஆரோட இது என்ன சொல்கிறது, திக்னஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும், கம்மியாகாது. இது ஒரு நல்ல ஒரு ஏஐ மாதிரியான ஒரு ஃபியூச்சரிட்டிக்கான ஒரு இதுதான். இப்போ எஜுகேஷனில் எந்த மாதிரி இது பண்ணுவாங்கங்கிறதுனா, இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ சோலார் சிஸ்டம் எடுக்கிறாங்கன்னா நம்ம இமேஜஸ் வச்சு எடுத்து இது பண்ணுவாங்க. இப்போ இது மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சோலார் சிஸ்டத்துக்குள்ளேயே போயிட்டு அங்கே போயிட்டு இந்த ஒவ்வொரு எலிமெண்ட், ஒவ்வொரு இது இருக்குல்ல, கோல் பிளானட், அதெல்லாம் எந்தெந்த மாதிரினா அவங்க பக்கத்துலேயே தொட்டு பார்த்து இது பண்ணுற மாதிரி ஃபீல் அண்ட் குட்டில் இருக்கிற மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணி அதை எஜுகேட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு தனியாக ஸ்கூல்ஸ் ரெடி பண்ணிருப்பாங்க. ட்ரைனிங்கு அதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் எங்கே இது பண்ணுவாங்கன்னா, ஹெல்த் இதில் இது பண்ணுவாங்க. அது வந்து என்னென்னா, இப்போது நியூரோ சர்ஜரியில் ஹார்ட் சர்ஜரி எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு ரொம்ப பழைய இதயமோ இல்லை பிரெயினே இருந்தால் போதும், இங்கே வச்சே அதுக்கு ப்ராக்டிஸை இவங்க எடுத்துக்குவாங்க. ஓகேவா? அதுக்குன்னு தனியாக ஒரு இது வேண்டியது இல்லை, ஒரிஜினலாக இது பண்ண வேண்டியது. ப்ரோ உங்களுக்கு புரியுதா ஆன்லைன்? புரியுது ப்ரோ, புரியுது ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இதில் யூனிட்டியில் என்ன ஒரு ப்ளஸ்ஸுனா, கிராஸ் பிளாட்ஃபார்ம். அதாவது என்னென்னா, இதில் வந்து நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஐஓஎஸ்ஸு, ஆண்ட்ராய்டு, விண்டோஸு, வெப்ஜிஎல், இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ், ஒரு 25+ பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு யூனிட்டியில் எடுக்கிற ஏஆர்விஆர் வந்து சப்போர்ட் ஆகும். ஓகேவா? ஓகேவா? அதுக்கப்புறம் இது ரியல் டைம் ரெண்டரிங் ஆகவும் யூஸ் ஆகும். எப்படின்னா, ஒரு வீடியோ எடுக்கணும்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்போவே ஃபுல்லாக ரெண்டர் ஆகி ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை இது கொடுக்கும். ரியல் டைமில் எந்த மாதிரியான லைட்டிங் இருக்குது, எந்த மாதிரியான டெக்ஸ்சரிங் இருக்கோ அதே லைட்டிங் அண்ட் டெக்ஸ்சரிங் வந்து இதை நம்ம ரெண்டராக எடுக்க முடியும். அப்புறம் அசெட் ஸ்டோருங்கிறது என்னென்னா, இதில் அசெட் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது. இது நம்மளுக்கு தேவையான இல்லை, இப்போ நம்மளுக்கு ஒன்று அதான் ஸ்டோர், அது நேம்லேயே இருக்கிறதா. நம்மளுக்கு ஒன்று தேவை, இந்த ப்ராஜெக்டில் ஒன்று தேவை, இப்போது வாட்டர் சிமுலேஷன் தேவை, இல்லை ரெயின் சிமுலேஷன் தேவைன்னா நம்ம ஒரு வேளை அங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஒரு வேளை இம்போர்ட் பண்ணல இல்லை அப்படின்னா நம்ம போய் ஸ்டோரில் போய் வாங்கிட்டு இதில் இம்போர்ட் பண்ணுவோம். அவ்வளோதான், அந்த நேமில் இருக்கிற மாதிரி தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் வந்து C# ஸ்கிரிப்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன பட்டன் கிளிக்ஸ்க்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாமே C# ஸ்கிரிப்டிங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறம் இது ஏஆர்விஆர் டூல்ஸ் வந்து நம்ம உள்ளே இருக்கிறத பார்ப்போம். இது வந்து கம்பேர் டு அன்ரியல் இன்ஜினில் விட இது வந்து யூனிட்டி வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அது இல்லாமல் இதில் இன்னொரு மெயின் திங் என்னென்னா, கம்யூனிட்டி சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து கம்யூனிட்டி சப்போர்ட்டில் எனி டைம் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே கேட்கறதுக்கும் ப்ளஸ் கிளியர் பண்ணுறதுக்கும் கம்யூனிட்டி சப்போர்ட்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு அந்த இதுலேயே இருக்கும், சாஃப்ட்வேர்லேயே இருக்கும். ப்ளஸ் அங்கேருந்து நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலராக இந்த ஒரு நோடு மட்டும் எனக்கு தெரில, இல்லை இந்த காம்பனண்ட் மட்டும் எனக்கு தெரிலனா அதை ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அதுக்கான ரிப்ளை வந்துடும். அதுதான் இப்போ வரைக்குமே யூனிட்டியோட பெஸ்ட்டு இதில் இருக்கிறது வந்து இந்த கம்யூனிட்டி சப்போர்ட் தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, டுட்டோரியல்ஸ். இதில் வந்து இதுக்கான டுட்டோரியல்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளேயே இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, பேசிக் டு இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ் வரைக்குமே இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளேயே இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே இருக்கும். அதுலேயும் புரியலனா மட்டும்தான் நம்ம இங்கே இது பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் உள்ள டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சார் இது யூனிட்டி வந்து ஃப்ரீயா இல்லை? ஃப்ரீ தான். ஓப்பன் சோர்ஸ். ஓகேவா? இதில் வந்து என்னென்னா, மெயினாக நம்ம இது பண்ணுற இப்போ தியரியாக நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு இது பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் வந்து யூனிட்டி எடிட்டர். ஓகேவா? கேட்குதா ப்ரோ? கேட்குது ப்ரோ. இதில் சீன், கேம், வியூ, இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். இதெல்லாம் என்னென்னுங்கிறது விஷுவலாக நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் சீன்.
அதுக்கப்புறம் கேம் ஆப்ஜெக்ட் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். யூனிட்டி எடிட்டரில் யூனிட்டி எடிட்டரில் தான் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். என்னென்ன ப்ராஜெக்ட், அது என்ன வெர்ஷன் இருக்கணும், அந்த மாதிரியான இது வந்து ஸ்டார்டிங்லேயே இது பண்ணிடுவோம். போயிட்டு இப்போ நம்ம இப்போ நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன்னு வைங்க, இதாவது இதில் கோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் தான் என்னென்ன வெர்ஷன்ஸு அப்படிங்கிறது எல்லாமே இதில் நம்ம பார்ப்போம். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, இதில் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் சீனுன்னு இருக்கும். சீன் அண்ட் கேம் அப்படின்னு 2 விண்டோ இருக்கும் ப்ரோ. சீன்னா என்னென்னா, நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே சீனில் தான் ஒர்க் பண்ணுவோம். அதை அவுட்புட் பார்க்குறது வந்து கேம்ங்கிற விண்டோவில் இது பண்ணுவோம். இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சீனில் வந்து எடிட் பண்ணிக்கலாம், ஓகேவா, ஆனால் அவுட்புட் பார்க்க முடியாது. அவுட்புட்டில் வந்து நம்ம சீனில் என்ன பண்ணியிருக்கோங்கிறது அவுட்புட் பார்க்கலாம், ஆனால் எடிட் பண்ண முடியாது, ஓகேவா. அது அவுட்புட் பார்க்குறது வந்து ப்ளே பண்ணி பார்க்குறது அப்படின்னு நம்ம இந்த யூனிட்டி லாங்குவேஜில் சொல்லுவோம், ஓகேவா. இது சீனு கேமுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான இது என்ன சொல்கிறது விண்டோஸ். அதுக்கப்புறம் ஹைராக்கின்னு ஒன்று இருக்கும். ஹைராக்கியில் வந்து நம்ம ஃபோட்டோஷாப் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த லேயர்ஸ் மாதிரி, லேயர் விண்டோ மாதிரி ஒவ்வொன்றா லேயர் பேஸ்டாக அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் அசெட்ஸ் விண்டோன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் எல்லா ஒர்க்குமே பண்ணுவீங்க. இப்போ எப்படி நியூக்ளியர் நோட் கிராஃபு, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் லேயர், இது அந்த மாதிரி இதில் வந்து ப்ராஜெக்ட் விண்டோன்னு இருக்கும். அதில் தான் ப்ராஜெக்ட் விண்டோவில் அசெட்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே தான் எல்லாமே சீன்ஸு, மற்றபடி என்ன சொல்கிறது எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதில் தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, அதில் தான் ஸ்கிரிப்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி சீன்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றா எடிட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது வந்து உள்ளே போகணுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங், நான் சொன்ன மாதிரி இதில் வந்து C# ஸ்கிரிப்டிங் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. இன்டர்ஃபேஸ்க்கு, அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸில் இருக்கிற பட்டன்ஸ்க்கு, இந்த மாதிரி இதுக்கு தான் இதில் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணுவாங்க. பெருசாக ஸ்கிரிப்டிங் அதுக்கெல்லாம் இல்லை. அப்புறம் ஒரு வேளை கேம் போனீங்கன்னா அந்த கேமிங்கில் வந்து அந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு, ஜம்ப் பண்ணுறதுக்கு, இப்போ பட்டன் அமுத்துனா ஒரு ஆக்ஷன் பண்ணணும், பட்டன் வேறு 2 பட்டன் அமுத்துனா அது இதாகணும், ஒரு சவுண்டு கேட்கறக்கு, ப்ளஸ்ஸு என்னது வேறு, இப்போ இந்த சவுண்ட், இப்போது கேமரா பக்கத்தில் இருக்கிற மைக் சவுண்டுக்கும் அந்த அந்த கேரக்டர் வந்து இருக்கிற மைக் சவுண்டுக்கும் என்னென்ன கேப் இருக்கணும், அப்புறம் அதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறக்கு எல்லாமே நம்ம ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா, கேம் போனோம். அப்புறம் இது சொன்ன மாதிரி அசெட் ஸ்டோர்ஸ், கேம் மாடல்ஸு, டெக்ஸ்சர்ஸு, ப்ளகின்ஸு, அனிமேஷன் ஸ்கிரிப்ட்ஸ், இதெல்லாமே அசெட் ஸ்டோர்லேயே இருக்கும். அதுவே நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேவா. கேட்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. ஸோ இது வந்து கன்க்ளூஷனாக என்ன சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி கேம் இன்ஜின்ங்கிறனால கேமுக்கு அதிகமாக இது பண்ணுவாங்க. அது கேமுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ அதே சேம் ரேஷியோவில் ஏஆர்விஆருக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. இது ரெண்டுமே ஈக்குவலாக போயிட்டுருக்கும். இப்போ தான் வந்து என்னென்னா விஎஃப்எக்ஸுங்கிற ஒரு ஃபீல்டுக்கு வந்து அது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க யூனிட்டி. இப்போ வந்து அதை விடவும் கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கிறதுனால அன்ரீல் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லா பக்கமும் அன்ரீல் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க விஎஃப்எக்ஸ்க்கு மட்டும், ஓகேவா. இப்போ இதை பற்றி ஏதாச்சும் ஐடியா கிடைச்சதா ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ தெரியுதுல்ல, ஸ்க்ரீன் தெரியுதுல்ல. இப்போது இதில் ப்ராஜெக்ட்ஸ், இன்ஸ்டால், லேர்ன், ரிசோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது. ப்ராஜெக்ட்ஸில் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி. இன்ஸ்டால்ஸில் வந்து என்னென்ன வெர்ஷன் இருக்குது அப்படிங்கிறத அந்த வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான இது. இன்ஸ்டால் எடிட்டருக்குள்ளே போனீங்கன்னா அதில் என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது, இப்போ அப்டேட்டடான வெர்ஷன்ஸ் என்ன, இதுக்கு முன்னாடி என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, ப்ரீ ரிலீஸ் வெர்ஷன், பீட்டா, ஆல்ஃபாங்கிற வெர்ஷன், இதுக்கப்புறம் வரப்போகுது. அப்புறம் இதில் வந்து அச்சீவில் வந்து இதில் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன வெர்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது, அந்த மாதிரி வெர்ஷன்ஸ். இப்போ திடீர்னு பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா 2023
2022 என்னென்ன வெர்ஷன்ஸ் வந்துச்சு, இல்லை 2021 20 இதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்துச்சுல யூனிட்டி 5 அது வரைக்குமே உங்களுக்கு வந்து எப்போ வேணால் எங்கே வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து இதோட ஃபியூச்சர்ஸ் மாதிரி தான். ஸோ நம்ம இதில் என்ன வருதுன்னா, நம்ம இப்போ எந்த வெர்ஷன் சார் யூஸ் பண்ணுறோம்? நம்ம 2021 யூஸ் பண்ணாலும் ஓகே தான், 2022 யூஸ் பண்ணாலும் ஓகேவா. நான் 2022 யூஸ் பண்ணிட்டு அதில் எல்டிஎஸ்ங்கிற லைஃப் டைம் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? புரியல. புதுசா அதான் அது யூஸ் என்னன்னா, இப்போது ஏன் 2022 21னா இதோட பக்ஸு வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் இப்போ புதுசு யூஸ் பண்ணால் அதிகமான ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் பக்கு வந்து அதிகமாகிட்டே இருக்கும், அதிகமாக ஸ்லோ ஆகும். ஒரு இது எடுக்கணும்னா ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரியே கூட ஆகிடும். ஓகேவா? அதனால் இப்போ 2022ல் இப்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே 2022லே பண்ணுங்கள். ஓரளவுக்கு பேசிக்காக ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறம் நீங்கள் நியூ இது போட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மற்றபடி பெருசாக சேஞ்சிங்கெல்லாம் இருக்காது. இதில் பக்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அது இது பண்ணும்போது இங்கே எல்டிஎஸ்ன்னு இருக்கிறது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ப்ராஜெக்ட் போயிட்டேன், நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னே கோர்னு இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. உள்ளுக்குள்ளே வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இப்போ டெம்ப்ளேட்ஸுங்கிறது தெரியுமில்ல உங்களுக்கு, ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன சொல்ற, பேசிக்காக ஒரு சில விஷயம் வச்சுருப்பாங்க. அதில் பேசிக்காக ஒரு சில விஷயம் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து நம்ம இது பண்ண போகிறோம், நம்ம அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஏஆர்னா இப்போது 2D பில்ட் இருக்குல்ல, 2D பில்ட் 3D பில்ட் இதுதான் பேசிக்காக இருக்கிறது. ஆனால் இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, கேமரா அந்த மாதிரியான எந்த விஷயமே இருக்காது. இப்போ 3D பில்ட் எடுக்கிறேன்னு வைங்க, அப்படின்னு போட்டுக்கிறேன், லெசன் 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். இது கிளிக்காக இருந்ததுன்னா அன்டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எங்கள் லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறது இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். லொக்கேஷன்ஸ் இது பண்ணிட்டு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் இன்ஸ்டால் பண்ணும்போதே இது மெயில் ஐடி கேட்டிருக்கும், அதனால் அது கனெக்ட் ஆகிருக்கும், அது பிரச்சனை இல்லை. இப்போ நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 3D பில்ட் இன் ரெண்டர் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா?